வணக்கம். தலைப்புச் செய்திகள். புத்ரா ஹைட்ஸில் ஏற்பட்ட எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி அமைச்சகம் தலா 1000 ரிங்கெட் சிறப்பு உதவி நிதியை வழங்கும் என்று அதன் அமைச்சர் ஃபாட்லினா சிரிக் தெரிவித்தார். தீ விபத்தில் பாட புத்தகங்கள் உட்பட பள்ளி பொருட்களை இழந்த மாணவர்களின் சுமையை குறைக்க இந்த உதவி நிதி விரைவில் வழங்கப்படும் என்றார் அவர். அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உளவியல் ரீதியான ஆதரவை வழங்க தேசிய நல அறக்கட்டளையின் ஆலோசகர்களையும் தனது தரப்பு நியமித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தீ விபத்தில் அடையாள அட்டை, பிறப்பு சான்றிதழ் போன்ற முக்கியமான ஆவணங்களை இழந்த பொதுமக்கள் புத்ரா ஹைட்ஸ் பள்ளிவாசலில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய பதிவுத்துறை முகாமில் மீண்டும் விண்ணப்பம் செய்யலாம் என்று பெண்கள், குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் நொராய்னி அஹ்மத் தெரிவித்தார். பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தில் குடிநுழைவு செயல்முறைகளை மேம்படுத்தும் வகையில் மை பார்டர் பாஸ் மற்றும் தானியங்கி குடிநுழைவு சோதனை வசதிகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இதனை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் இது குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என்று பினாங்கு மாநில சுற்றுலா மற்றும் பொருளாதாரத்துறையின் தலைவர் வாங் ஹோன்வாய் கூறினார். எரிவாயு குழாய் தீ விபத்தில் வீடுகளை இழந்தவர்களுக்கு அரசாங்கம் அறிவித்த 5000 ரிங்கெட் உதவித்தொகை போதுமானதாக இல்லை என்று புத்ரா ஹைட்ஸ் குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் தாங்கள் இழந்தவற்றின் மதிப்பை இன்னும் கணக்கிட முடியாத நிலையில் அரசு அறிவித்த தொகை குறைவாக இருப்பதாக அவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். கச்சத்தீவை மீண்டும் திரும்ப பெற மத்திய அரசை வலியுறுத்திய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினின் தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு அதிமுக, பாஜக உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்ததால் அவைத்தலைவர் அப்பாவு ஒப்புதல் வழங்கினார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான எல்லை கட்டுப்பாடு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் ஊடுருவியதாக இந்திய ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன. எல்லை கட்டுப்பாடு கோட்டில் அமைதியை பேணுவதற்கு 2021ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட DGSMO புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று இந்திய ராணுவம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. 1960ஆம் ஆண்டு முதல் ஆயிரக்கணக்கான அகதிகள் மணிப்பூரில் குடியேறியுள்ளதாகவும் அந்த மக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டதாகவும் அம்மாநில முதல்வர் N. பிரேம் சிங் கூறினார். மேலும் மாநிலத்தில் மீண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சிங்கப்பூரில் வாடகை வாகன சேவைகளை வழங்கி வரும் கிராப் நிறுவனத்துக்கு டாக்ஸிகளை இயக்குவதற்கான உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக சிங்கப்பூர் நில போக்குவரத்து ஆணையம் தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து கிராப் சிங்கப்பூரின் 6வது டாக்ஸி நிறுவனமாக உருவெடுக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் இந்த டாக்ஸி உரிமம் இம்மாதம் 9ஆம் தேதி நடப்புக்கு வரவுள்ளது. 85,000 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்தியாவில் அதன் முதலாவது கார் உற்பத்தி தொழிற்சாலையை தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் அமைக்க முடிவு செய்திருப்பதாக வெளிவந்த தகவலை சீனாவைச் சேர்ந்த மின்சார கார் நிறுவனமான BYD மறுத்துள்ளது. இந்தியாவில் தங்கள் நிறுவனம் எந்த முதலீடும் செய்ய ஒப்பந்தம் செய்யவில்லை என்று அந்நிறுவனம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவில் இன்று ஏப்ரல் 2ஆம் தேதி அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரஸ்பர வரிகளை அறிவித்தவுடன் அமலுக்கு வரும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. மேலும் ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் வாகனத்துறையில் புதிய வரி உயர்வு அமலுக்கு வரும் என்றும் வெள்ளை மாளிகை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பிரபல ஹாலிவுட் நடிகர் வால் கில்மர் தனது 65வது வயதில் காலமானார். பேட்மேன் ஃபாரெவர் படத்தில் பேட்மேன் கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் வால் கில்மர் பெரும் புகழ் பெற்றார். இந்நிலையில் நிமோனியா நோயால் பாதிக்கப்பட்டிருந்த வால் கில்மர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்று அவரது மகள் மெர்சிடிஸ் கில்மர் தெரிவித்தார். IPL கிரிக்கெட் தொடரில் இன்று பெங்களூரு சின்னசாமி அரங்கில் நடைபெறும் 14வது லீக் ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணி மோதுகின்றன. மற்ற அரங்கில் அடுத்தடுத்து 2 வெற்றிகளை பதிவு செய்துள்ள பெங்களூரு அணி சொந்த ஊரில் களம் காணும் முதல் ஆட்டத்திலும் வெற்றி பெறும் என்று ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.